தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நியூ டவுன் பகுதியில் அனைத்து தர மாணாக்கர்களையும் தரமான மாணாக்கர்களாக உருவாக்கி ஆண்டுதோறும் சாதனை மாணாக்கர்களை வழங்கி வரும் பள்ளி ரவில்லா கேஆர் அப்பாசாமி நாயுடு வித்யாஸ்ரம் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி ஆகும். இப்பள்ளியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். வணக்கம். இந்த கேஆர்ஏ வித்யாசிரமம் 1995 ஜூன் மாதம் ஆரம்பித்தது. இது ஆரம்பிக்க வேண்டிய காரணம், எங்கள் அப்பா பேரில் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதற்கு அவங்க எஜுகேஷனில் குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாங்க. அது எங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் மிஸ்ஸஸ் வசுந்தரா செல்வராஜ் அவங்க அப்பா பேரில் ஸ்கூல் ஆரம்பிக்கணுன்ட்டு விருப்பப்பட்டாங்க. அதன் பேரில் அப்பாட்டையும் சொல்லி இந்த ஸ்கூலை ஆரம்பிக்க வேண்டிய ஏற்பாடு பண்ணி அன்றைக்கிலிருந்து நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. எனக்கு எஜுகேஷன் லைனில் எந்த விதமான ஒரு அனுபவம் கிடையாது. ஆனால் ஐயா செக்ரட்டரி சார் அது நிறைய வருஷமாக அந்த ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்ததுனால அவங்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் துணிஞ்சு இந்த ஸ்கூலை ஆரம்பித்தோம். ஆனால் நாங்கள் ஆரம்பித்தது எந்த ஒரு வியாபார நோக்கத்தோடு நிச்சயமாக கிடையாது. நம்ம செஞ்சால் அது தனித்தன்மையாக இருக்கணும், குழந்தைங்க நல்ல ஒரு இதோடு இருக்கணும், ஒழுக்கம் பண்புகள் எல்லாம் ஒரு நல்ல குடிமகனாக வரணும் அப்படிங்கிற இதுக்கு தான் நாங்கள் அதுதான் சின்ன கிளாஸ்லேருந்து நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். மழலையருக்கான துவக்க கல்வியினை நவீன கல்வி யுகத்திற்கு ஏற்ப புதுமையான கோட்பாடுகளுடன் எளிதில் மனதில் புரிந்து ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் அதற்குரிய கற்பித்தல் தொழில்நுட்ப உபகரணங்களோடு அழகிய சூழலில் அமையப்பெற்றது இப்பள்ளி. இந்த பள்ளியின் செயலாளர் அவர்களை தனிப்பட்ட முறையில் நான் சொல்ல வேண்டியது என்றால் 45 ஆண்டுகளுக்கு மேலாக ஆரம்ப பள்ளி, தொடக்கப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, கல்லூரி கல்வி இவற்றோடு தொடர்பு கொண்டு அனைத்து துறையிலும் செயலாளராக செயல்பட்டு இருப்பதனால் ஒவ்வொரு பள்ளியிலும் எந்தெந்த வகையில் செயல்பட்டு வருகின்றது, எந்த வகையில் நாம் ஆலோசனை கூறினால் பள்ளியானது மேலும் முன்னேற்றம் அடையும், எந்த வகையான ஆசிரியர்களை நியமித்தால் பள்ளியானது மிக நன்றாக வளர்ச்சி அடையும் என்பதை கருத்தில் கொண்டு அவர்கள் எல்லாவற்றிற்கும் உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு துணையாக திரும்ப வசுந்தரா செல்வராஜ் அவர்களும் துணையாக எங்களுக்கு குடும்பத்தில் உள்ள குழந்தைகளை எப்படி தட்டி அழைத்து கொண்டு போவார்களோ அம்மாதிரி எங்கள் எல்லோரையும் மிகுந்த அளவு ஆதரவுடன் தட்டி கொடுத்து நோக்கமெல்லாம் இந்த பள்ளியானது மாநிலத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே தலை சிறந்த பள்ளியாக உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்பட்டு வருகின்றார்கள். அவர்களுக்கு இந்த சமயத்தில் என்னுடைய நன்றியை மனமாற பாராட்டி தெரிவித்துக் கொள்கின்றேன். நேஷனல் லெவல் அசர்ட் எக்ஸாம் பிள்ளைகளின் தன்மையை எவாலுவேட் செய்வதற்காக அலகாபாத்தில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனத்தார் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகின்றார்கள். அதில் தற்சமயம் கிட்டத்தட்ட 120 மாணவ மாணவியர் பரீட்சை எழுதியிருக்கின்றார்கள்.
அவர்களின் செயல்திறன் ஆராயப்பட்டு உரிய வகையில் அந்த பிள்ளைகளின் பெற்றோருக்கு உரிய அறிவுரைகள் வழங்கப்படும். பள்ளியை பொறுத்தவரை பள்ளிக்கும் பெற்றோருக்கும் இடையே உள்ள தொடர்பு மிக சிறப்பாக இருக்கின்றது. பள்ளியில் வாய்ஸ் மெயில் வைத்திருக்கின்றோம். எனவே தேவைப்படும் போதெல்லாம் குறைந்தது 2 நாட்களுக்கு ஒரு முறையாவது தேவையான தகவல்களை அனைத்து பெற்றோருக்கும் பள்ளி மூலமாகவே வாய்ஸ்மெயில் மூலமாக தெரிவிப்பதனால் பெற்றோருக்கு பள்ளியில் நடக்கக்கூடிய அன்றாட செயல்பாடுகள் தெரிகின்றன. இதனால் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடைவெளி குறைகின்றது, பெற்றோருக்கும் பள்ளிக்குமான இடைவெளி குறைகின்றது. சிறப்பாக சொல்ல வேண்டுமானால் எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற பெற்றோர்கள் மிக அருமையாக ஒத்துழைப்பதனால் பிள்ளைகளை இன்னும் சிறப்பாக எங்களால் இயக்க முடிகின்றது. காற்றோட்டத்துடன் கூடிய விசாலமான வகுப்பறைகளில் மாணாக்கர்களுக்கு நன்கு தேர்ந்த ஆசிரியர்களின் மூலம் தரமான கல்வி போதிக்கப்படுகிறது. Hereby I am S. Rajkumar to share my views. From KG classes I am studying in Ravilla K.R.A. Vidyashram Matriculation Higher Secondary School. Now I am in 7th standard. The teacher teaches in an innovative manner to mold us in all aspects. We are fully furnished science and language labs. Twice in a week we are taken to language labs to enrich our language skills. Apart from this, we are getting good training in physical activities such as football, basketball, chess, carom, volleyball, etc. Our school management has provided us with an excellent football and basketball ground to develop our physical ability. On every Saturdays we have IIT classes to develop our reasoning abilities. It helps us to compete in various competitive exams. Every year we have top rankers in the board exam, and I am sure in the coming years our school children will add more colorful feathers to the crown of our school with their best performance. Coming together is the beginning, keeping together is the progress, and working together is the success, and that's the secret of our school. I feel proud and happy to be our student of the Ravilla K.R.A. Vidyashram. இப்பள்ளியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமையப்பெற்றுள்ளன. இதுவரை 10ஆம் வகுப்பை பொறுத்தவரை தொடர்ந்து 2 வருடங்களாக மாநில அளவில் தேர்ச்சி பெற்றிருக்கிறோம். மாநில அளவில் 2 முதல் 10வது ரேங்க் வரை மாணவ மாணவியர் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். 12ஆம் வகுப்பை பொறுத்தவரை டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் என்ற 3 ரேங்க்குமே எடுக்க முடிகின்றது. 10ஆம் வகுப்பிலும் சரி 12ஆம் வகுப்பிலும் சரி ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸில் கிட்டத்தட்ட 10 வருடங்களாக தூத்துக்குடி மாவட்டத்தில் முதலிடத்தை தக்க வைத்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வருடம் 10ஆம் வகுப்பை பொறுத்தவரை பள்ளி எழுதிய 12,000 பள்ளிகளை விட எங்கள் பள்ளி 91வது இடம் எடுத்திருக்கின்றது. 7,000 ஹையர் செகண்டரி பள்ளிகளில் எங்கள் பள்ளி 30வது இடத்தை எடுத்து தக்க வைத்திருக்கின்றோம். இவ்வருடம் இறை அருளால் இன்னும் சிறப்பான இடத்தை அடைய முடியும் என்று நம்புகின்றேன். இப்பள்ளியில் உள்ள இயற்பியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் வெகு சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் மாறும் பாடத்திட்டத்திற்கு ஏற்ப புதியதாக உபகரணங்கள் வாங்கப்படுவதால் அவை நல்ல செயல்பாட்டுடன் இருப்பதோடு துல்லியமான அளவீடுகளை கணக்கிட ஏதுவாக உள்ளது. I am Sriharini from 12th standard. I have secured 498 out of 500 in my 10th board exam, and I got state second also. I am proud to say that I am a student of this school from my LKG. This school has molded my character such so that I am appreciated by everyone in this society.
We maintain a good English environment in our school, as a result of which we get center marks in English also. We are given the year planner earlier so that we regularly follow it. We have many unit tests, one-word tests, weekly tests, monthly tests, revision tests, as a result of which we are prepared to face the board exam without any fear. We not only concentrate in the academic side, but we also concentrate in the co-curricular activities. I have been selected by the Department of Science and Technology of New Delhi to exhibit my science project in the state level exhibition. I am sure that I'll achieve state rank in my 12th public and add another feather in the cap of KR Vidyashram. இப்பள்ளியில் உள்ள வேதியியல் ஆய்வகத்தில் ஒவ்வொரு மாணாக்கரும் தனிப்பட்ட முறையில் ஆய்வு மேற்கொள்ளும் வகையில் மேம்படுத்தப்பட்ட ஆய்வக வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. என் பேர் ஆதித்யா. நான் இந்த ஸ்கூலில் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இங்கே 10th ஸ்டாண்டர்டில் நான் ஸ்டேட் 3rd ரேங்க் வாங்கியிருக்கேன். ஆனால் 10th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம் எழுத முன்னாடி எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா போர்டு எக்ஸாம் எப்படி எழுத போகிறோம். ஆனால் இந்த ஸ்கூலில் வச்ச டெஸ்ட்டும் டீச்சர்ஸ் தந்த கைடன்ஸை வச்சு நான் கான்ஃபிடெண்ட்டாக போய் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி இப்போது ஸ்டேட் ரேங்க் 3rd ரேங்க் வாங்கியிருக்கேன். இப்போ 12th பொறுத்தவரையில் இப்போ எங்களுக்கு வருஷம் ஸ்டார்டிங்லேயே ஒரு இயர் பிளான் தந்திருக்காங்க. அதுபடி வரிசையாக டெஸ்ட் நடந்துக்கிட்டே வருது. 1 word டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட், எல்லா டெஸ்ட்டும் சேர்த்து வைக்காங்க. அதோட டீச்சர்ஸ் ஒரு வாரத்துக்குள்ளே அந்த பேப்பர்லாம் கரெக்ஷன் பண்ணி தந்துடுவாங்க. உயிரியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான உயிரியல் மாதிரிகள் அனைத்தும் மாணாக்கர்களின் ஆய்விற்கு உகந்த வகையில் வெகு சிறப்பாக அமைய பெற்றுள்ளது. ஆசிரியர்கள் ஒவ்வொரு மாணவருக்கும் தனி கவனம் செலுத்தி பயிற்சி அளிக்கிறார்கள். எங்கள் பள்ளி முதல்வர் எங்களை மேலும் மேலும் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். மாணவர்களின் அறிவுத்திறனை வளர்க்க கல்வி மட்டுமல்லாது கராத்தே, சிலம்பம், இசை, நடனம் போன்ற மற்ற கலைகளும் கற்றுத்தரப்படுகின்றன. 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தியான பயிற்சி அளிக்கப்படுகின்றது. 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு IIT பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்கள் பள்ளியில் மிகப்பெரிய விளையாட்டு திடல் உள்ளது. மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் விளையாட்டுப் போட்டிகளில் எங்கள் பள்ளி மாணவர்கள் அதிகமான பரிசுகளை பெற்றுள்ளார்கள். பசுமரத்தாணி போல் எந்த ஒரு செயலும் எளிதாக பதிகின்ற இப்பள்ளி நாட்கள் சிந்தனைகளை சிதறாமல் ஒருங்கிணைத்து மாணாக்கர்களுக்கு மனோதிடத்துடன் அவர்தம் திறமைகளை வெளிக்கொணர யோகாசன பயிற்சியும் இப்பள்ளி மாணாக்கர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் போது 9th ஸ்டாண்டர்டில் 8th வரும்போதே வந்து எங்கள் பசங்க படித்தா போதும், விளையாட வேண்டாம் அப்படின்னு சொல்கிற பெற்றோர்கள் தான் நிறையா கேட்டுக்கிறோம். அதே போல் அவங்களோட வீட்டில் வந்து அவங்களோட ஷெட்யூல் என்னன்னு கேட்டால் ஒரு பேரண்ட்டு கூட வந்து விளையாடுறதுக்கு டைமோ ஒதுக்கலை, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ முழு பொறுப்பும் நம்மளை சார்ந்தது அப்படின்னு நினச்சிட்டு தான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸுங்கிற முறையில் சில கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு, அப்புறம் யோகா வந்து 1 to 12th வரைக்கும் கம்பல்சரியாக வாரத்துக்கு ஒரு நாளாவது செய்யட்டும் அப்படிங்கிற அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அப்புறம் சில சாஃப்ட் ஸ்கில்ஸ்ன்ட்டு கேரம், செஸ்ஸு, டான்ஸ், அந்த மாதிரி சாஃப்ட் ஸ்கில்ஸு கோகரிக்குலர் ஆக்டிவிட்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். 1லேருந்து 12th வரைக்கும் கண்டினியூஸாக வந்து வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணால் அது வந்து அவங்களோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃபுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த சாஃப்ட் ஸ்கில் வந்து அவங்கள ப்ரொஃபஷனாகவும் ஆகலாம். இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து அவங்க பாடி ஃபிட்னஸ்க்கு யூஸ் பண்ணலாங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் வந்து இந்த கோகரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வந்து நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். அது ரொம்ப நல்லாவே போயிருக்குது. அந்த குழந்தைகளை அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து தக்க வைக்கிறதுக்காக வேண்டி வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அதுக்குள்ளே போட்டி நடத்தி ஒவ்வொரு தடவையும் வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணுறோம். கீபோர்டில் ஆர்வமிக்க மாணாக்கர்களுக்கு கீபோர்டு இயக்கும் பயிற்சியும் முறையாக இப்பள்ளியில் வழங்கப்படுகிறது. கராத்தே பயிற்சியில் எளிய நடைமுறை பயிற்சிகளின் மூலம் தற்காப்பு, உடல், மனம் ஒன்றுபட்ட அற்புத கலையினை தனிப்பயிற்சியாக இப்பள்ளியில் பயிலும் மாணாக்கர்களுக்கு வழங்கப்படுகின்றது. பாரம்பரிய விளையாட்டு சிலம்ப பயிற்சியின் மூலம் கலாச்சார வீரக்கலைகளும் மாணாக்கர்களுக்கு போதிக்கப்படுகின்றன. எங்களது பள்ளியில்
ஒரு உடற்கல்வி இயக்குனர் மற்றும் 2 உடற்கல்வி ஆசிரியர்கள் கராத்தே, சிலம்பம், செஸ், கேரம், ஸ்கேட்டிங், கீபோர்டு, டான்ஸ், யோகா போன்ற 13 ஆசிரியர்கள் இங்கு பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம். கடந்த 9 ஆண்டுகளுக்கும் மேலாக பள்ளி கல்வித்துறையால் நடத்தப்படக்கூடிய மாநில அளவிலான பாரதியார் மற்றும் குடியரசு தின விளையாட்டுப் போட்டிகளில் எங்களது பள்ளி மாணவிகள் தொடர்ச்சியாக பங்கு பெறுவது எங்களது பள்ளியின் ஒரு சிறப்பாகும். அது மட்டுமின்றி 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வாங்கி கொண்டிருக்கிறனர் கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலாக. மாணாக்கர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்த அனைத்து விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய மிகப்பெரிய விளையாட்டு மைதானம் இப்பள்ளியில் அமையப்பெற்றுள்ளது. எங்கள் பள்ளி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி என்பதனால் பெற்றோராகிய ஒவ்வொருவரின் எதிர்பார்ப்பு பிள்ளைகள் ஆங்கிலத்தில் தான் பேச வேண்டும் என்பது. அதற்காகவே இங்கிலீஷ் லேப் என்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கின்றோம். பிள்ளைகள் சரளமாக பேசுவதற்காக EEP and ELDP இங்கிலீஷ் என்ஹான்ஸ்மெண்ட் ப்ரோக்ராம், இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் என்று பிள்ளைகளின் லெவலிற்கு தகுந்தாற்போல் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். நாம் அனைவரும் அறிந்ததுதான், நம் தேசிய மொழியாக ஹிந்தி, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையிலுமே 1ஆம் வகுப்பு முதல் படிப்படியாக ஹிந்தி ஏற்பாடு செய்திருக்கின்றோம். பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவியரும் 5ஆம் வகுப்பில் பிராத்மிக் எக்ஸாம் எழுதும்படியாகவும் 6ஆம் வகுப்பு முழுமையுமாக மத்தியமா படித்துவிட்டு 7ஆம் வகுப்பு துவக்கத்தில் அனைத்து மாணவ மாணவியரும் மத்தியமா பரீட்சை எழுத வேண்டும் என்றும் 8ஆம் வகுப்பில் அனைத்து மாணவ மாணவியரும் ராஷ்டிரபாஷா பரீட்சை எழுதிவிட வேண்டும், சரளமாக ஹிந்தியில் பேசக்கூடிய தன்மையையும் ஸ்போக்கன் ஹிந்தியும் கொடுக்கப்பட வேண்டும் என்பது பள்ளியின் ஒரு இனிய ஆவல். அதற்கான முயற்சிகளையும் செய்து கொண்டு வருகின்றோம். மேற்கத்திய நடனம், பரதநாட்டியம் மற்றும் கிராமிய நடனங்களும் இப்பள்ளியில் முறையாக சொல்லித்தரப்படுகிறது. சதுரங்கம், கேரம் பயிற்சிகளும் இம்மாணாக்கர்களுக்கு சிறப்பாக வழங்கப்படுகிறது. எங்கே போனாலும் எந்த ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன்னு ஒரு சிலர் நம்ம குழந்தைங்களை கேட்டிருக்காங்க, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அங்கே இங்கே எல்லாம். அப்போ இந்த மாதிரி நம்ம கேஆர்ஏ வித்யாஷ்ரம்னு சொன்னால் கோவில்பட்டி அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவ்வளோ சின்ன ஊரில் இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்கா அப்படின்னா அவங்க ஆச்சரியப்பட்டு இருந்திருக்காங்க. அந்த மாதிரி தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. இனியும் அதை தொடர்ந்து நடக்கணும்னு தான் நான் விரும்புகிறேங்க. ஒன்றாம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அவர்களுக்கு தேவைக்கு தகுந்தாற்போல் வாசித்தல் பயிற்சிக்காக பல புத்தகங்களை கம்பல்சரியாக கொடுத்திருக்கின்றோம். உதாரணமாக 1 மற்றும் 2ஆம் வகுப்புக்கு கிட்ஸ் ஏஜ் என்ற இன்டர்நேஷனல் புத்தகம் அனைத்து மாணவ மாணவியருக்கும் வழங்கியிருக்கின்றோம். 3, 4, 5 கிட்ஸ் புன்னகை புத்தகங்கள் வாங்கி கொடுத்திருக்கின்றோம்.
6, 7, 8 கிட்ஸ் ஜீனியஸ் என்ற புத்தகம் வாங்கி அளித்திருக்கின்றோம். 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஹிந்து ஸ்டூடெண்ட்ஸ் எடிஷன் கம்பல்சரியாக வாங்கியிருக்கின்றோம். இதனால் பள்ளியில் இடைவேளையில் மாணவ மாணவியரின் தேவையில்லாத பேச்சுக்கள் குறைந்திருக்கின்றன. தங்களை இன்னும் சிறப்பாக கல்வியை நோக்கி இயங்குவதற்கு சிறப்பாக இருக்கின்றது. பள்ளியின் மாணவியரின் எண்ணிக்கை 1885, ஆசிரியர் பெருமக்களின் எண்ணிக்கை 75, நடத்துனர் ஓட்டுநர் அனைவரையும் சேர்த்தால் கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேற்பட்ட தொகை இருக்கின்றது. எனவே அதற்கென பள்ளிக்காகவே ஒரு நர்ஸ் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அவரின் சேவையையும் இந்த தருணத்தில் நினைவு கூற விரும்புகின்றேன். தேவையான ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ஸ் எல்லாம் வைத்திருக்கின்றார்கள். இது தவிர தேவைப்படும் போது உரிய நடவடிக்கை எடுத்து பெற்றோருக்கும் தனிக்கவனம் செலுத்துவதனால் மிக சுமூகமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மாணாக்கர்களை அழைத்து வர பேருந்து வசதியும் அமைய பெற்றுள்ளது. இந்த பள்ளியானது மேலும் வளர்ச்சி அடைவதால் இந்த சமயத்தில் 1885 மாணவர்கள் இருக்கின்றார்கள். 1885 வெறும் 30 மாணவர்களை கொண்டு தொடங்கியது. அந்த அளவுக்கு இந்த பள்ளியானது பிரசித்தி பெறுவதற்கு காரணம் 75 ஆசிரியர்களும் சீர்மிகு முதல்வர்களும் அதே சமயத்தில் மிகுந்த அளவு ஆரம்ப காலத்தில் பள்ளி தொடங்கிய காலத்திலிருந்து பணிபுரிந்து கொண்டிருக்கூடிய இயக்குனர் ஜான்சி ராணி அவர்களும் உண்டு. எங்களுக்கு பணம் என்பது எந்த சமயத்திலும் நான் கேட்டதில்லை. எது தேவை நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று இருவர்களும் கணவரும் மனைவியும் துணைவியாக இருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் பள்ளி முன்னேற்றத்திற்கு மேலும் அவர்கள் ஊக்கம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற பெற்றோர்களுக்கு ஒன்றே நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்கக்கிட்ட நம்ம க்ளோஸாக பழகணுங்க. குழந்தைங்கக்கிட்ட நம்ம க்ளோஸாக இருக்கணும். சின்ன குழந்தைங்களில் அந்த பழக்கம் இருந்தது. பெரியவங்க ஆகிட்டா இப்போ குழந்தைங்களுமே கொஞ்சம் அவங்க பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் கொஞ்சம் மாறுது. அவங்கள விடக்கூடாது. க்ளோஸாக ஸ்பெஷலி மதர்ஸ் அவங்க பிடியில் வச்சிருக்கிற மாதிரி ஒரு அன்போடு அரவணைப்போடு இருந்தால் தான் நேரான வழியில் அவங்க போக முடியும்னு நான் நினைக்கிறேங்க. கல்வி என்பது அறிவு, நல்லொழுக்கம், நுட்பத்தகைமை என்பவற்றை கற்றலையும் கற்பித்தலையும் குறிக்கும். இக்கல்வியானது திறன்கள், தொழில்கள், உயர் தொழில்கள் என்பவற்றோடு மனம், நெறிமுறை, அழகியல் என்பவை சார்ந்து வளர்ச்சியையும் இலக்காக கொண்டு அமையப்பெற்றுள்ளது. இத்தகைய பெருமை வாய்ந்த கல்வியினை செம்மையாக, சிறப்பாக, பொறுப்புணர்வுடன், சேவை உள்ளத்தோடு வரியோரும் வளம் பெற வானம் தொட பெரும்பங்கு வகிக்கின்றது இக்கல்வி நிறுவனம்.